வெற்றியை நோக்கிய பயணம். SK TV First. செய்தி ஆசிரியர் சாதிக் அகமட், செய்தி வாசிப்பவர் ST ரோசன் அஷ்ரப். மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மயிலம்பாவளி பிரதான வீதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் 28 வயதுடைய இளைஞன் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மயிலம்பாவளியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஈஸ்ட் லகுன் நட்சத்திர விடுதியில் கடமையாற்றும் நிரோசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மயிலம்பாவளி பிரதான வீதியில் இன்று வியாழக்கிழமை 24 அதிகாலையில் இடம்பெற்ற விபத்தில் 28 வயதுடைய இளைஞன் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து இன்றைய அதிகாலை 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு நகரிலிருந்து ஏறாவூர் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த கான்கிரீட் தூணில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் ஈஸ்ட் லகுன் நட்சத்திர விடுதியில் கடமையாற்றும் நிரோசன் என தெரிவிக்கப்படுகின்றது. இளைஞன் ஏறாவூர் பகுதியில் இருந்து மட்டக்களப்பு நகருக்கு சென்று தனது நண்பனை வீட்டில் விட்டுவிட்டு மீண்டும் ஏறாவூர் நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையிலேயே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த இளைஞனின் சடலம் ஏறாவூர் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மட்டக்களப்பு திடீர் மரண விசாரணை அதிகாரி MS நசீர் சடலத்தை பார்வையிட்டதுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும்போது 3 மணிக்கு பிறகு உங்களுடைய சிஸ்டர் வந்து உங்களுக்கு கோல் எடுக்கிறாங்க. கோல் எடுக்கிறாங்க. இப்படி உங்களோட நம்ம எக்ஸல் ஆகிட்டாரு. நேரடியாக அவர் புத்தகத்துக்கு போங்க. நீங்கள் அப்படியே அவங்க இறங்கி அவர் காயப்படல முடியாது. நீங்கள் பார்த்து அடையாளப்படுத்துங்க. மரணமடைஞ்சதால நீங்கள் அடையாளப்படுத்துங்க. பிறகு அவ்வளோதான் கொடுத்தாங்க. செய்தியாளர் சாதிக் அகமட் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் SK TV First உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.